பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது ஆண்டவருடைய பார்வையில் லேசான காரியம். அநேக நேரங்களிலே நாம் சரீர பிரகாரமாக பலனாய் காணப்பட்டாலும் மனதளவிலே சில சோர்வுகள், மன அழுத்தங்கள், மன பாரங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நம்முடைய சரீரமே நமக்குள்ளே பலன் இல்லாததை போல உணர்கிறோம். இந்த பாடல் சொல்கிறது, இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார், எனக்கு என்ன ஆனந்தம். என் வாலிப காலமெல்லாம் நீ என்னோட வாழ்க்கையின் துணையாக இருந்தீர் என்று சொல்லுகிறதான ஒரு நல்ல ஒரு பாடல். சேர்ந்து என்னோடு கூட கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துங்கள். தேவன் மகிமைப்படுவதாக. ஆமென். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானா, எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானா. நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. இந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானா, எனக்கு ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானா, எனக்கு ஆனந்தம். ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் சகலவற்றையும் நடமாடும் மிருக ஜீவன்களையும் கடைசியாக மனிதனையும் ஆண்டவர் சிருஷ்டித்து, ஆண்டவர் மனிதனுக்கு சகல மிருக ஜீவன்கள் மேலும் எல்லாவற்றின் மேலும் அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். உலகத்தை ஆண்டவர் படைத்து மனிதனுடைய கரங்களிலே அதிகாரத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். இவ்வளவு தூரம் செய்திருக்கிற ஆண்டவருக்கு நம்முடைய உதடுகளின் மூலமாக நாம் பாடி ஆண்டவரை உயர்த்தி, நான் பாடுவேன் என் இயேசுவுக்காக என்று சொல்லி என்னோடு கூட சேர்ந்து இந்த கொடுத்திருக்கிற ஒரு உயிர், இந்த மூச்சு சுவாச காற்று இயேசுவை மாத்திரம் பாடட்டும், அவரை மாத்திரம் உயர்த்தட்டும். சேர்ந்து பாடுவோம். இந்த உலகத்தை நீர் படைத்து எல்லா உரிமையும் எமக்களித்து, இந்த உலகத்தை நீர் படைத்து எல்லா உரிமையும் எமக்களித்து, உன் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. இந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும்.
உலகம் முழுவதும் பொல்லாங்கான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தீமைகள், மாயையான காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. இது எல்லாவற்றையும் நாம் மேற்கொண்டு ஜீவிப்பதற்கு வருகிற காலங்கள் உமக்கு உரியதாக மாறுவதற்கு ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் அருளை நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே இந்த பாடலை சொல்லி நாம் பாட போகிறோம். பெரும் தீமைகள் அகன்றோட, உள்ள மாயைகள் மறைந்தோட, பெரும் தீமைகள் அகன்றோட, பொல்ல மாயைகள் மறைந்தோட, உமதாவியின் அருள் காண வரும் காலங்கள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். வாலிபர்கள் என்னோடு கூட சேர்ந்து, குடும்பத்தின் பிள்ளைகள் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, எந்த வாலிப காலமெல்லாம் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், இப்பொழுதும் கூடவே இருக்கிறீர். கடந்த கால வாலிபத்தின் அனுபவங்களிலே அநேக சோதனைகளும் பாடுகளும் வாழ்க்கையில குறுக்கிட்ட பொழுது நம்முடைய வாழ்க்கை பாதியிலே முடிந்து விடாதபடி ஜீவன் ஆண்டவருடைய கரத்திலே மிகவும் அருமையாய் எண்ணப்பட்டிருந்தபடினால் என்னுடைய வாழ்க்கை அவருடைய பார்வையிலே அருமையாய் காணப்பட்டபடினால் மரண பல்லடிக்கு ஆண்டவர் என்னை தப்புவித்து, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் என்று சொல்லி. அவ்விதமான அனுபவங்கள் வாலிப வயதில் சில தடுமாற்றங்களில் வந்த போதும் இயேசு என்னோடு கூட இருந்தாரே, அதை எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நன்றியாய் சொல்லி பாடுவோம். இந்த வாலிப காலமெல்லாம் இந்த வாழ்க்கையின் துணையானா, இந்த வாலிப காலமெல்லாம் இந்த வாழ்க்கையின் துணையானா, உம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். 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 கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நல்ல நாமம் மகிமைப்படுவதாக.
அன்பிற்காக இயங்குகிற அநேகர் இன்றைக்கு உலகத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பம் இருக்கிறது, பெற்றோர் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையான அன்பு இல்லை. என்னை நேசிப்பதற்கு யாராகிலும் உண்மையாய் இந்த உலகத்தில் எனக்காக இருக்கிறார்களா என்று சொல்லி அநேக நேரத்தில் அங்கலாய்த்து கலங்கி தவிக்கிறோம். என்னை புரிந்து கொள்வதற்கும் என்மேல் அன்பு காண்பிக்கவும் யாரும் இல்லை என்று சொல்லி அங்கலாய்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உண்மையில் அன்பாக இருக்கிறேன், நான் உன்னை ஒரு நாளும் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அருள்நாதர் இயேசு சொல்லுகிறார். இந்த நல்ல பாடல் உங்களுக்கு ஒரு ஆறுதலாய் அமையும் என்று சொல்லி நான் மறுபடியும் இந்த பாடலை உங்களுக்காக நான் பாடி அனுப்புகிறேன். நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் என்றும் என்னோடு கூட தெரிந்தவள் இணைந்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் இந்த பாடல் வரிகள் என்னோடு கூட சேர்ந்து பாடும்படி அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். எங்களை கைவிடாத நல்ல நேசரே, நாங்கள் பாடி உயர்த்துகிறோம். எங்களுக்கு ஆறுதலாய் நீ வாரும். நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் என்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் அருகினில் நான் என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை, என்ன வந்தாலும் பயமே இல்லை. மாறாத இயேசு உண்டனக்கு, மனது ஒருபோதும் கலங்கவில்லையே. ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை, என்ன வந்தாலும் பயமே இல்லை. மாறாத இயேசு உண்டனக்கு, மனது ஒருபோதும் கலங்கவில்லையே. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலின் கண்மலையே. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலின் கண்மலையே. என்றுரை செய்தவர் ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரே நாங்கள் ஆராதிக்கிறோம். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. நான் ஒருபோது
ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. துன்பங்கள் உங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே சூழ்ந்து கொள்ளுகின்றதோ, ஆண்டவருடைய வசனம் உங்களுக்கு ஒரு ஆறுதலாய் அமையும் என்று உங்களுக்கு முன்பதாக நான் சொல்கிறேன். எலியாவின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கரம் பிடித்த ஆண்டவர் உங்களை கடைசி வரைக்கும் உங்களை நடத்தி செல்வார். ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வருகிறது, ஏன் இந்த போராட்டத்தின் வழியாகத்தான் நான் கடந்து செல்ல வேண்டுமோ, நான் ஆண்டவரை நம்பித்தானே இருக்கிறேன் என்று சொல்லி அநேக நேரத்தில் நீங்கள் புலம்புவதும், தனிமையின் பாதையிலே அமர்ந்து நீங்கள் அழுவதும் ஆண்டவருடைய பார்வையில மறக்கப்படவில்லை. சகோதரா சகோதரி, உடைய அழுகையின் பெருமூச்சை கேட்கிற ஆண்டவர் இந்த பாடலை கேட்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறதாக உணருங்கள். என் பிரியமே, நான் உன்னை நேசிக்கிறேன். அழாதே மகளே, நான் உன் கண்ணீரை துடைக்கிறேன் என்கிற ஒரு சத்தம் உங்களுடைய காதுகளிலே விழட்டும். அந்த அன்பின் தேவன் தன்னுடைய இரு கரங்களையும் உங்களை பார்த்து விரித்து உன்னை நேசிக்கிறேன், உன்னுடைய துன்பங்களை நான் மாற்றுகிறேன். வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிறான். உங்கள் அருகில் இருக்கிறார். துன்பங்கள் உன்னை சூழ்கின்றதோ, தம் கரங்கள் என்றும் அணைத்திடுதே. தம் வசனத்தின் வல்லமையா வல்லவரின் சமூகம் நடத்திடுமே. துன்பங்கள் உன்னை சூழ்கின்றதோ, தம் கரங்கள் என்றும் அணைத்திடுதே. தம் வசனத்தின் வல்லமையா வல்லவரின் சமூகம் நடத்திடுமே. எலியாவின் தேவன் இங்கே என்ற அற்புதம் நடந்திடுமே. எலியாவின் தேவன் இங்கே என்ற அற்புதம் நடந்திடுமே. என்றுரை செய்தவரை ஆராதிப்போ, ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவர் ஆராதிப்போ, ஆவியில் ஆராதனை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. என்னோடு கூட சொல்லுங்க, நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூழலிலும் என்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம், உன் அருகினில் நான். என்றுரை செய்தவரை ஆராதிப்போ, ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போ, ஆவியில்
ஆராதனை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஏசா யாக்கோபு இந்த ரெண்டு பேருடைய சம்பவத்தை நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது ஏசாவை ஏமாற்றித்தான், தகப்பனையும் ஏமாற்றித்தான் ஆசீர்வாதங்களை யாக்கோபு பெற்றுக்கொள்கிறார். ஆனால் இப்பொழுது தன்னுடைய சகோதரனாகிய ஏசா தன்னை கொன்று போடுவானோ என்று சொல்லி பயந்து போய் தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு அவன் கடந்து செல்லுகிறான். ஒரு இடத்துல, வனாந்திரமான ஒரு இடத்துல வந்ததுக்கு பின்பதாக இனி பிரயாணம் செய்ய முடியாது என்று சொல்லி கலங்கி தவித்து ஒரு கல்லை வைத்து அவன் நித்திரை செய்கிறான். அவன் தூங்குகிறதான நேரங்களிலே ஒரு அழகான காட்சியை அவன் பார்க்கிறான். அந்த காட்சி என்னவென்றால், ஒரு ஏணி வானத்திற்கு பூமிக்கும் நடுவாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏணியிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவ தூதர்கள் ஏறுகிற இறங்குகிற காட்சி அவன் பார்க்கிறான். ஒரு முனை தான் படுத்திருக்கிறதான கல்லில் வைக்கப்பட்டிருக்கிற, மறுமுனை பரலோகத்தின் சிங்காசனத்தில் இருக்கிறது. அதற்கு மேலாக ஆண்டவர் உட்கார்ந்திருக்கிற ஒரு காட்சியை பார்க்கிறான். அவன் முழித்து பயந்து அந்த தூக்கத்திலே, அந்த தரிசனத்திலே அவன் பார்க்கிற ஒரு காட்சி என்னவென்றால், யாக்கோபே, நீ படுத்திருக்கிறதான இந்த பூமியை நான் உனக்கு தருவேன். நீ மேற்கையும் கிழக்கையும் நீ பரம்புவாய். இந்த தேசத்திற்கு நான் உன்னை திரும்ப கொண்டு வர பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனை பார்த்து வாக்கு பண்ணுகிறார். அவன் எழுந்து சொல்லுகிறான், மெய்யாகவே தேவனுடைய வீடு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று சொல்லி ஒரு பெயரை வைக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு முன்பதாக அந்த பட்டணத்துக்கு லூஸ் என்கிறதான பெயர் இருந்தது. இப்பொழுது இந்த பெயர் பெத்தேல் என்று சொல்லி மாறுகிறது. ஆண்டவரோட என்ன தெரியுமா சொன்னாரு? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த பாடலை கேட்கிற யாராக இருந்தாலும் ஆண்டவர் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். ஏன் இது நடக்கலன்னு சொல்லி நீங்க சொல்லாதீங்க, புலம்பாதீங்க, கலங்காதீங்க. நிறைவேறவில்லைன்னு சொல்லி அங்கலாய்த்து போகாதீங்க. கர்த்தருடைய ஊழியக்காரனாய் நின்று உங்களுக்கு முன்பதாக விசுவாசத்தோடு கூட சொல்லுகிறேன், தாம் சொன்னதிலே அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. We are faithless, but he is so faithful. ஆண்டவருடைய வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது? குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது பொய் சொல்லாது, அது நிச்சயமாக உன்னிடத்தில் திரும்பும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சொன்ன வார்த்தைகளை செய்வதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால என்னோடு கூட சொல்லுங்க, நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூழலிலும்
என்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகினில் நான். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. என்னோடு கூட கடைசியா சொல்லுங்க. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆடுகளுக்கு மேய்ப்பனாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பிரதான மேய்ப்பராய் இருக்கிறதுனாலே அந்த மேய்ப்பனுடைய குரலை கேட்டு வாழக்கூடிய அந்த ஆடுகளெல்லாம் செழிப்பும் சந்தோஷமான பாதையிலே அவர் நடத்துவார் நம்பிக்கையின் அடிப்படையிலே இந்த கால வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து கர்த்தரை பாடி துதித்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் நல்லவராயிருந்து செழிப்பும் சந்தோஷமான புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீர் அண்டையிலும் நடத்துவார் என்று விசுவாசத்தோடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நம்முடைய சபை ஆராதனைகளிலே ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிப்பது நமக்கு தொடர்ந்து அது இருக்கிறதுனாலே இன்றைக்கு நாம் 2-3 ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் ஒருமனப்பட்டு நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்க நாம் ஆயத்தமாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலும் நம்முடைய தேசத்திலே பல இடங்களிலே செயின் பறிப்பு, பிக் பாக்கெட், பிறரை ஏமாற்றுதல், இப்படிப்பட்ட சிறு சிறு குறு தவறுகளிலே இருக்கிற மக்களை கர்த்தர் ரட்சித்து அவளை தம்பக்கமாக கொண்டு வர வேண்டும் என்ற வழிப்பறைகளில் நடக்கிறது. செயின் அறுப்பு நடக்கிறது. ஆகன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மக்களை ஏமாற்றி பிழைக்கிற மக்கள் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிகிறது. நம்முடைய தேசம் இப்படிப்பட்ட சின்ன சின்ன தவறுகளிலே சிக்கி இருக்கிற மக்கள் மனம் திரும்பி கர்த்தரை கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லாம் இருக்கிற இடங்களிலே நம்முடைய வலது கரங்களை உயர்த்தி எல்லா தெய்வ பிள்ளைகளும் ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரை இப்படிப்பட்ட மக்களை எங்களுடைய இந்தியா தேசத்திலே ஆண்டவரை நல்வழிப்படுத்துங்க, செவைப்படுத்துங்க, உணர்த்துங்க, அவங்களை கண்டுகொள்ளட்டும், அன்புக்குள் வரட்டும் என்று சொல்லி எல்லாம் சேர்ந்து இசைந்து ஜெபிப்போமா? நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அருமை இயேசுவே, எங்களுடைய இந்தியா தேசம் ஒட்டு மொத்தமாக எங்களுடைய தேசத்தில் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம், வேலை செய்து பிழைப்பதற்கு மறுத்து ஆண்டவரே எளிதாக சம்பாத்தியம் பண்ண வேண்டும் என்று விரும்பி ஆண்டவரே தெருக்களிலே வீதிகளிலே தனிவாய் போகிறவர்களை கழுத்தில் இருக்கிற செயின்களை அறுத்து கொண்டு போவதும் வழிப்பறி பண்ணுவதும் ஆண்டவரே சின்ன சின்ன ஆண்டவரே தவறுகளை செய்து கொண்டு ஆண்டவரே தங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற மக்களை ஏமாற்றுகிற, சிறுமைப்பட்ட மக்களை ஏமாற்றுகிற இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்ட சகல மனிதர்களும் அவளை கொள்ளைகொண்ட சத்துடைய பிடியிலிருந்து அவள் விடுதலையாக்கப்படத்தக்கதாக அவர்களும் இயேசுவை கண்டுகொண்டு ஐயோ இது தவறு என்று மனம் திரும்பி கர்த்தருடைய அன்புக்குள் கடந்து வரத்தக்கதாக இயேசுவை நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த காலவெளியில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களுக்கு பதில் தந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், தேசத்திலே ஆண்டவரே பிக் பாக்கெட் அடிக்கிறவர்கள், திருட்டு தொழில் ஈடுபடுகிறவர்கள், செயினை பறிக்கிறவர்கள், ஆண்டவரை மற்றவர்களை ஏமாற்றுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனம் மாறுவதாக. மனமாற்றத்தை தந்தளும் கர்த்தருடைய செய்வினையோடு துதிக்கிறோம். ஜெபத்தை நீ கேட்டுவிட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இரண்டாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தமிழ்நாட்டிலே 12,809 காவல் நிலையங்கள் இருக்கிறது.
ஆகனாலே காவல் நிலையங்கள் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறது. 12,809 காவல் நிலையத்திலும் அவர்கள் பணிகளை செய்துதான் வருகிறார்கள். அவள் தங்களுடைய கடமைகளை உண்மையாக இருக்கிறார்கள். சில நேரங்களில் அங்கு சில தவறுகள் ஏற்பட்டு விடுகிறது. அதனால எல்லா காவல் நிலையத்திலும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட வேண்டும். அங்கு இழைக்கக்கூடிய சிறு தவறுகளிலிருந்து அவள் மனம் திரும்ப வேண்டும். ஆகவே இதற்காக காவல்துறைகளிலே பணி செய்யக்கூடிய எல்லா காவலர்களையும் காவல் அதிகாரிகளையும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படவும் சில தவறுகள் நடவாதபடி கர்த்தர் காக்கவும் நாம் எல்லாரும் கைகளை உயர்த்தி அதற்காக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்கள் பரலம் பிதாவே, இப்பொழுது நாங்கள் ஒருமரப்பட்டு வருகிறோம். 12,809 காவல் நிலையங்கள் எங்களுடைய ஆண்டவரே தேசத்திலே இருக்கிறது, எல்லா இடங்களிலும் இருக்கிறது, தமிழகத்தில் இருக்கிறது. ஆனால் எல்லா காவல் நிலையங்களிலும் ஆண்டவரே எந்த தவறு வராதபடி கண்காணி கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அங்கு சில நேரங்களிலே அவர்கள் தன்னுடைய பணிகளிலே உண்மையோடும் உத்தமத்தோடும் பணி செய்கிறார்கள். ஆனால் சில தீங்குகள் இழைக்கப்பட்டு வருகிறது. ஆண்டவர் அப்படிப்பட்ட தீங்குகள் தேசத்திலே வராதபடி அதுக்குள்ளே சில தவற்றினாலே சில மரணங்களும் வந்திருக்கிறது. அப்படி சூழ்நிலைகள் எல்லாம் எங்களுடைய தேசத்திலே காவல் நிலையத்திலே வராதபடி ஆண்டவரே நீர் காக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் எல்லா அதிகாரிகளையும் நீர் ஆசீர்வதிக்கணும். அவருடைய வேலை பணிகளிலே உண்மையோடு செயலாற்ற பரலோக ஞானம் எடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் செய்ய போற நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். மூன்றாவது ஜெப குறிப்பு, இப்பொழுது நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் அறிந்திருக்கிறோம். மழை காலம் ஆரம்பித்து கொண்டிருக்கிறது, மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழைகளினாலே சில தொற்று வியாதிகள், அதனாலே மக்களுக்கு பாதிப்பு வராதபடி அதையும் தேவன் காக்கத்தக்கதாக நாம் அதற்காக எல்லாரும் கைகளை உயர்த்தி, மழை காலங்கள் ஆரம்பித்திருக்கிறது, மழை பெருக்கெடுக்கிறது, பல இடத்த தண்ணியினாலே பெருக்கெடுத்து பல சேதங்கள் வந்துகிறது. ஆகின தண்ணிகள் தேங்கி துர்நாற்றங்கள் வீசி அதனால வியாதிகள் பரவி ஜனங்கள் அதிலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அழிந்து போகாதபடி கர்த்தர் காக்கத்தக்கதாக எல்லா கைகளை உயர்த்தி அன்று மழை காலங்களிலே எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்கணும். யாருக்கும் அழிவோ ஆபத்தோ வியாதியோ பலகீனங்களோ வரக்கூடாது. அதுக்கு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்களுடைய தேசத்திலே ஆண்டவரே மழைகள் பெய்து கொண்டிருக்கிறது. மழை காலமா இருக்கிற காலகட்டத்திலே மழையினாலே சேதங்களோ, மழையினாலே கர்த்தர் தொற்று வியாதிகளோ, மழையினாலே மக்களுக்கு சரீரத்தில் பலகீனங்களோ வராதபடி நாங்கள் ஆண்டுவதற்காக இப்பொழுது ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்டு மழை காலங்களிலே ஆண்டவரே இப்படிப்பட்ட தொற்று வியாதிகளுக்கெல்லாம் நீங்களாக்கி தமிழர்களை நீ பாதுகாக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே இதை செய்து நன்றியோடுமை துதிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டுவிட்டதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் காட். பொதுவாக இந்த வாரங்களிலே பிறந்த நாட்களை சந்திக்க இருக்கிறதான சபையிலே பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள், வாலிபர்கள் அவருடைய பிறந்த நாட்களை முன்னிட்டு அவர்களை கர்த்தர் கடந்த 365 நாட்களிலும் தேவனுக்கு நல்லவராயிருந்து அவளை சுமந்து அவளை தாங்கி அவளை தப்புவித்து பலகீனத்திலே, போராட்டத்திலே, வியாதியிலே, நெருக்கத்திலே, சோதனையெல்லாம் கூட இருந்து ஜீவனை கூட்டி கொடுத்திருக்கிறார். ஆனால் புதிய வயது அவளை சந்திக்க இருக்கிறார்கள். அந்த வயது அவளுக்கு ஆசீர்வாதமாக, வளமாக, செழிப்பாக, நிறைவாக, எதிர்பார்ப்புகள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் இந்த வருஷம் இந்த புதிய வயதிலே அவள் கிடைக்கத்தக்கதாக அதற்காக பிறந்த நாள் காண இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மனதார எங்களுடைய மெர்சியா திருச்சபை சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். புதிய வயது அவளுக்கு வளமாக கர்த்தர் மாற்றி தருவாராக. ஆகனாலே சில பேர்களை திருச்சபைக்குள்ள மக்களுக்காக நாங்கள் சொல்லுகிறோம். ரமாலியா இன்றைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜூனா ரேன்ஸ் இன்றைக்கு தன்னுடைய புதிய வயதை ஆரம்பிக்கிறார்கள். கர்த்தர் ராஜேஸ்வரி மேர்சி அல்போன்ஸ் அவர்கள் நாளை தினத்திலே தங்களுடைய புதிய வயதை 10ஆம் தேதி ஆரம்பிக்க இருக்கிறார்கள். மல்லிகா மனோகரதாஸ் அவளும் தன்னுடைய வயதை நாளை தினத்திலே அன்று திங்கட்கிழமை ஆரம்பிக்க இருக்கிறார்கள். மங்கேர் கரசி மில்கால் அவள் திங்கட்கிழமை தன்னுடைய புதிய வயதை ஆரம்பிக்க இருக்கிறார்கள். மிஸ்டர் அர்ஜுன் அவர்கள் தன்னுடைய வயதை புதிதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் காண இருக்கிறார்கள்.
அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அபிஷேக் திங்கட்கிழமை தன்னுடைய புதிய வயதை ஆரம்பிக்கிறார்கள். செல்வராணி கர்த்தர் சந்திரசேகர் அவள் செவ்வாய்க்கிழமை 11ஆம் தேதி தன்னுடைய புதிய வயதை ஆரம்பிக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிஸ்டர் பி ராபின்சன் அவர்கள் புதன்கிழமை தன்னுடைய வயதை ஆரம்பிக்கிறார்கள். மிஸ்டர் ஜே.எஸ். ஜெயச்சந்திரன் ஐயா அவர்கள் 12/6 புதன்கிழமை அன்று தன்னுடைய புதிய வயதை காண்கிறார்கள். மிஸ்டர் சாமுவேல் வியாழக்கிழமை 13ஆம் தேதி தன்னுடைய வயதை காண்கிறார்கள். எப்சிபா மெர்சிக் கர்த்தருக்கு கேப்ரியல் 14ஆம் தேதி அவர்கள் தன்னுடைய புதிய வயதை காண்கிறார்கள். பீலா பெப்சி 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தன்னுடைய புதிய வயதை காண்கிறார்கள். ரேச்சல் கொர்னேலியோ அவள் சனிக்கிழமை தன்னுடைய புதிய வயதை காண்கிறார்கள். ஆகனாலே புதிய வயதை அடியெடுத்து வைக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு தீர்மானத்தோடு ஆனால் இன்னும் வேதம் வாசிக்க வேண்டும், ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும், உண்மையை உத்தமாய் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் காக்க வேண்டும் என்ற தீர்மானத்தோடு நீங்கள் இந்த வருஷத்தை தொடங்குங்கள். கர்த்தர் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மையாய் உங்களை மாற பண்ணுவார், உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவேளையிலே கூடி வந்த யாவருக்கும் இந்த சத்தத்தை இந்த கர்த்தர் யூடியூப் மூலமாக கேட்கிற வீடுகளிலிருந்து கேட்கக்கூடிய உங்களுக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை திருச்சபை சார்பாக சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்களை எல்லா விதத்திலும் ஆசீர்வதிப்பாராக. இன்று உங்களுக்காக நாங்கள் தேவ சமூகத்திலே ஜெபித்து வருகிறோம். அநேக பரிசுத்தவான்களும் ஜெபிக்கிறார்கள். இந்த காலம் மிகவும் பொல்லாத ஒரு காலத்துக்குள் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இது உலகத்தின் முடிவாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட கொள்ளை வியாதியினாலே நாம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இதுவரையிலும் சரித்திரத்திலே இல்லாவிட்ட தலைமுறைகளிலே கண்டிராத ஒரு சம்பவங்கள் எல்லாம் தேசத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தொற்று வியாதி அன்றே பல லட்சங்களை கொள்ளை கொண்டு போயிற்று. ஆக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக நல்ல தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட இந்த தொற்று வியாதியினாலே 6,78,000 பேர் மக்கமாக மரித்து போய்விட்டார்கள். உலக அளவிலே 6,78,000 பேர் பக்கம் மரித்து போனார்கள். இது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவும் இருக்கிறது. உலகம் முழுவதும் மக்கள் இப்படிப்பட்ட அழிவில் இருக்கிற பயமும் கலக்கமும் அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது. உலகளில் தொற்று பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கையை நாம் பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உலக அளவிலே 1,76,00,000 மக்கள் இந்த தொற்று வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 6 லட்சத்துக்கு அதிகமானவர் மரித்து போனார்கள். நம்முடைய இந்தியா தேசத்திலும் அது இருக்கிறது, பல இடத்துல இருக்கிறது. இது இன்றைக்கு நீங்கிவிடும், நாளைக்கு நீங்கிவிடும், இந்த வாரம் மாறிவிடும் என்று சொல்லி 5 மாதங்களை நாம் கடந்து வந்து விட்டோம். இது வாழ்க்கையிலே இதுவரையும் நம்முடைய கண்டிராத ஒரு சம்பவம். ஆனால் பல நிகழ்வுகள் வந்திருக்கிறது. ஆனால் தேசத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பல நேரத்திலே அழிவுகள் வந்திருக்கிறது, ஆபத்துகள் வந்திருக்கிறது, வியாதிகள் வந்திருக்கிறது. ஆனால் இது அழிவு எந்த நாட்களிலும் நடந்ததே கிடையாது. முந்தைய நாட்களை பார்க்கும்போது இதற்கு முன்னே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பானிஷ் புழு என்ற ஒரு புழு வந்தது உண்டு. மார்பார்க் என்கிறதான ஒரு வியாதி வந்தது, அம்மை நோய் வந்தது, ஹான்ஸ்ட்ரா என்கிற ஒரு வியாதி வந்தது, டெங்கு என்கிற வியாதி வந்தது. HIV வியாதியினாலே அநேக பரபரப்பு ஏற்பட்டது, அதனால் பீடிக்கப்பட்டு மரித்தார்கள். சால்ஸ் என்கிற வியாதி வந்தது, சிக்கா என்கிற வியாதி வந்தது, நிப்போ என்கிற வியாதி வந்தது, எபோலா என்கிற வியாதி வந்தது. இப்பொழுது வந்திருக்கிற வியாதி கொரோனா. இது பயங்கரமான வியாதி, இது உயிர்கொல்லி வியாதி, மக்களை மரித்து அப்படியே வாரிக்கொண்டு போகிறது. ஆனா இந்த சம்பவம் இதுவரையும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பெற்றோர்களோ நம்முடைய மூதாதைகளோ சம்பவித்ததே கிடையாது. ஆனா இப்பொழுது இது வேகமாக பரவி உயிர்கொல்லி வியாதியாக அநேகரை வாரிக்கொண்டு போய்விட்டது. ஆனா இந்த நாட்களிலே
நாம் எல்லாரும் தேவ பிள்ளைகள் எல்லாம் நாம் ஜெபிக்கிற ஜெபத்தின் நம்முடைய இந்தியா தேசத்திலே ஒரு பெருத்த பாதுகாப்பை கர்த்தர் தந்தார். அதில் தமிழகத்திலும் கர்த்தர் பாதுகாப்பை தந்தார். அதில் திருச்சிராப்பள்ளியிலே பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். அநேக தேவ பிள்ளைகள் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் மரணத்தின் எல்லை அளவை குறைத்து கொண்டே வந்தது. நம்முடைய ஜெபங்கள் அநேகரை பாதுகாத்திருக்கிறது. இல்லாவிட்டு அந்த வியாதியினாலே இனி ஏகமாய் பரவி மக்களை அன்றுவரை வாரி மரண வெள்ளத்துக்குள்ளே கொண்டு போயிருக்கோம். தேவனுடைய பிரதான கிருபையினாலே எல்லா மாவட்டங்களிலும் இருக்கிறது. ஆனா திருச்சிக்குள்ளும் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. திருச்சியிலே மரண எண்ணிக்கை குறைவாயிருக்கிறது. நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டு தேவ பிள்ளைகளை தேவன் பாதுகாத்து ஆச்சரியமாக வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். ஆகினாலே நீங்கள் எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் விசுவாசத்திலே பலப்பட வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். தேவன் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பங்களையும் தம்முடைய சிறகின் கீழே மூடி மறைத்து நம்மை பாதுகாத்து நம் இந்த உலகத்தில் இன்னும் ஆண்டவருக்காய் வாழவும் நாம் ஒருமனப்பட்டு கர்த்தரை உயர்த்தவும் கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வியாதி வரப்போய் கனரகர வாகனங்கள் எல்லாம் சாலையில ஓடவில்லை. இந்த வியாதி வரப்போய் ஆகாய விமானங்கள் எல்லாம் தடைபட்டு போய்விட்டது. இந்த வியாதி வரப்போய் ட்ரெயின் போக்குவரத்து நின்று விட்டது. இந்த வியாதி வரப்போய் பஸ் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது, எல்லாம் நின்று போய்விட்டது. ஆலயங்கள் மாதங்களாக பூட்டப்பட்டு கிடக்கிறது. ஆகவே வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டு விட்டது. மக்களுடைய சந்தோஷங்கள் பறிகொடுக்கப்பட்டது. மக்கள் சுகமாய் வாழ முடியவில்லை. ஆகார பஞ்சம் ஏற்பட்டது. ஆகாரங்களுக்கு என்ன செய்வது, குடும்பத்தை எப்படி நடத்துவது, பல விதங்களிலே தயங்கி போய் கரங்கி போய் கைகளிலே செலவு செய்த கரங்கள் எல்லாம் முடங்கி போய் கைகளிலே பணத்தை எடுத்து கொடுப்பதற்கு கூட இல்லாமல் அனுதின வாழ்வுக்காக ஜீவனத்துக்கு உணவுக்காக தவித்து போன நாட்கள் எல்லாம் இந்த நாட்களில் ஏற்பட்டு கொண்டே வந்தது. ஆகினால் 1 மாதம் அல்ல, 2 மாதம் அல்ல, 3 மாதம் அல்ல, 4 மாதம் அல்ல. இது நம்முடைய பிப்ரவரி மாதத்திலே இது இந்தியாவில் வர உருவாயிற்று. ஆனா மார்ச்சிலே லாக்டவுன் வந்தது. இப்படி மாதங்களாக ஓடிக்கொண்டு வருவதனாலே மக்களுடைய எல்லா வாழ்வாதாரங்களிலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதுனாலே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் திடனடைய வேண்டும். கர்த்தர் உங்களை திடப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாத்து தன்னுடைய பொற்கரத்தினால் மூடி எல்லா தீமைக்கு விலக்கி காப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். தேவனுடைய பிள்ளைகள் உங்களை உங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் தற்காத்து வழிநடத்தி உங்களை ஆசீர்வதித்து தேவனுக்குள்ளாக நாம் ஒரு எழுப்புதலை சந்திக்க இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாச மார்க்கத்தாரே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேசத்திலே ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. தேவன் தேசத்தை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், தேசத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இது நிமித்தம் பயமும் திகிலும் ஏற்பட்டதுனாலே அநேக இடங்களிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மனசாட்சிக்கு இன்றைக்கு பயப்படுகிறார்கள். ஐயோ, இந்த வியாதி எனக்கு வந்துவிடும் பயந்து தவறத்தை விட்டு திரும்புகிறார்கள். தவறுக்காக இப்படி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்கள். எல்லாருடைய நம்பிக்கையும் இறைவன் மேல் வந்திருக்கிறது. ஆகனாலே தவறு செய்கிறவர்கள், குறை செய்கிற, குற்றம் புரிந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது மனசாட்சி பயந்து கர்த்தரை தேடி நாங்கள் காக்கப்பட வேண்டும், நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று எல்லாருக்கும் அந்த பயத்தை ஆண்டவர் தந்திருக்கிறதுனாலே தேசம் பரிசுத்தம் அடைகிறது. இதனாலே தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தருக்கு வைத்திருக்கிறார். ஆகினால் ஒரு பெரிய அறுவடை வரப்போகிறது. ஆலயங்கள் நிரம்பி வழிய போகிறது. ஆத்துமாக்கள் சபைக்குள் வருவார்கள். ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. கர்த்தர் மேன்மையான காலங்களை நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய ஊழியங்களிலே, நம்முடைய தேசத்திலே கர்த்தர் நிச்சயமாகவே கட்டளையிடுவார். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. இந்த நாளிலே நம் ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வேத புஸ்தகத்தை நாம் எல்லாரும் திறந்து சங்கீத புஸ்தகத்துக்கு நேராக வருவோமா? சங்கீதம் 9வது சங்கீதம் 9-10 வசனங்களுக்குள்ளாக நாம் கடந்து வருவோமாக. நாம் இன்றைக்கு வாசிப்போமாக. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை
நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நல்ல நாமம் மகிமை அடையட்டும். இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளே, நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். கடந்த சில வாரங்களாகவே காலங்களை குறித்து ஆவியானவர் நம்மோடு கூட ஆராதனைகளிலே பேசிக்கொண்டு வருகிறார். கடைசி காலம், நியாய தீர்ப்பின் காலம், இன்று தேவனுடைய கிருபையினாலே நெருக்கப்படுகிற காலம். ஆகனாலே நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே நமக்கு தஞ்சமானவர். உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்தை யாரெல்லாம் அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தரை மாத்திரம் நம்பி வாழுகிற வாழ்க்கையை கர்த்தர் தருகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நெருக்கப்படுகிற காலம். நெருக்கப்படுவதும் ஒடுக்கப்படுவதும் உலக வாழ்க்கையிலே சர்வ சாதாரணமாகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது. எளியவர்கள், விதவைகள், திக்கற்றவர்கள் மிகவும் நம்முடைய தேசத்திலே நெருக்கப்படுகிறார்கள். பல விதத்தில் நெருக்கம் இருக்கிறது. சாப்பாட்டுக்கு நெருக்கம் இருக்கிறது. பொருளாதார ரீதியில் நெருக்கப்படுகிறார்கள். பலகீனங்கள், வியாதி வரும்போது நெருக்கப்படுகிறார்கள். குடும்பத்துக்குள்ளே நெருக்கம் இருக்கிறது. என் மாமியாரால நான் படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை என்று சொல்லுவார்கள். என் மருமகளால் எனக்கு இருக்க நெருக்கம் அளவே இல்லை என்று சொல்லுவார்கள். என்னுடைய மாமனாரால் நான் படுற கஷ்டத்துக்கு அளவே கிடையாது என்று சொல்லுவார்கள். ஆனால் மனித வாழ்க்கையிலே நெருக்கங்களும் உபத்திரவங்களும் துன்பங்களும் ஒடுக்கப்படுகிற சூழ்நிலைகளும் ஏற்படுகிறது. ஏழை மக்களை ஒடுக்கப்படுகிற மக்கள் இருக்கிறார்கள், ஒடுக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். ஆகனாலே பலசாலிகள் எல்லாம் பலவீனரை ஒடுக்கப்படுத்துகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒடுக்கப்படுகிறார்கள். கொடுமையுள்ளவர்கள் ஏழைகளை, எளியவர்களை ஒடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகனாலே ஒருவர் இன்னொருத்தரை ஒடுக்கப்படுத்துகிற சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே அடிமைத்தன வாழ்வும் இருக்கிறது. ஆனால் வசதி உள்ளவன் வசதி இல்லாதவனை நெருக்கப்படுத்தி ஒடுக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நெருக்கப்படுகிற காலங்களிலே தேவன் நமக்கு தஞ்சம் என்று சொல்லி இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது. அவரே தஞ்சமானவர். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையிலே, உன் ஜீவிதத்திலே எனக்கு நெருக்கம் இல்லை என்று சொல்லி நீங்கள் சொல்ல முடியுமா? நெருக்கப்படவில்லை என்று சொல்ல முடியுமா? இப்படிப்பட்ட நெருக்கமான வழிகளில் வழியே நீங்கள் கடந்து வரவில்லையா? குடும்பத்தில் எத்தனையோ நெருக்கங்களை அனுபவிக்கிறோம். சில நேரங்களிலே என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரால் பல நெருக்கத்தின் ஊடே தேவன் நடத்தி வந்ததை சொல்ல முடியும். ஆகனாலே ஆண்டவராகிய ரட்சிப்பை நான் பெற்ற போது, அவரின் ரட்சிக்கப்பட்ட பாதையிலே என்னை கொண்டு வந்த போது, என்னுடைய சமூகத்தினாலே நான் நெருக்கப்பட்டேன். போயும் இந்த அல்லேலூயா கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லி எனக்கு பல நெருக்கங்களை எனக்கு கொடுத்தது உண்டு. ஆகனால என்னுடைய தகப்பனார் ஒரு கர்த்தர் திருச்சபைக்கு போதகராய் இருக்கும் போது, அந்த திருச்சபையிலே நான் அங்கமாக இருந்த காலங்களிலே எனக்கும் இந்த ரட்சிப்பும் இந்த அபிஷேகமும் கிடைத்ததுனாலே, இந்த அனுபவத்திலே நான் வருகிறதுனாலே என்ன செய்ய தெரியுமா? என்னை ஏளனமாக பேசி என்னை அவதூறாய் பேசுவார்கள். என்னுடைய தகப்பனார் தென்னிந்திய திருச்சபையிலே ஊழியம் செய்கிறார், அங்க உதவி தொகை வாங்குகிறார், இவரோ அல்லேலூயா சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொல்லி என்னை பல விதத்திலே தெருவில் நடக்கும் போதெல்லாம், போகும்போது வரும்போதெல்லாம் இந்த வார்த்தைகளை சொல்லும் போது நானும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். அது ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு ஊழியத்திலே பல நெருக்கங்களை நான் அனுபவித்திருக்கிறேன். மற்றவராலே எனக்கு நெருக்கங்கள் வந்தது, உறவினராலே எனக்கு நெருக்கம் வந்தது, திருச்சபை மக்களாலும் எனக்கு நெருக்கம் வந்தது.
ஆகினால இவை எல்லாவற்றிலும் ஆண்டவரை தஞ்சமாக்கி கொண்டதனாலே தான் இந்த நிலையிலும் கர்த்தருக்காக நின்று தேவனுக்காய் பணி செய்ய முடிகிறது. இந்த செய்தியை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற வேளையிலே இப்போ உங்களுக்கு பல நினைவுகள் வரலாம். ஆமா, நானும் பல நெருக்கப்பட்டிருக்கிறேன். மற்றவர்களை என்னை நெருக்கத்துக்குள் நடத்தி இருக்கிறார்கள். சொந்த பந்தங்கள் எனக்கு கொடுத்த பிரச்சனை அளவில்லை. என்னை பல வழிகளிலே கர்த்தர் என்னை பலகீனப்படுத்தி இருக்கிறார்கள், கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள், ஒடுக்கி இருக்கிறார்கள். இப்படித்தான் என் வாழ்க்கையும் இருந்தது என்று சொல்லி நீங்கள் இப்படி எண்ண முடியும். நம்முடைய முற்பிதாக்கள் எகிப்திலே மிகவும் நெருக்கப்பட்டார்கள். எகிப்து தேசத்துக்குள்ள இருந்த யோசேப்பு முதலே போனான். அவருடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதன் பிற்பாடு சகோதரர்கள், அவருடைய தகப்பனுடைய குடும்பங்கள் அங்கே போக ஆரம்பித்தது. ஆகனாலே பார்வோன் அவளை மிகவும் நெருக்கப்படுத்தினான், ஒடுக்கினான். அவளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அடிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினான். ஆனால் அந்த தேவ ஜனங்கள் நெருக்கப்பட்ட வேளையிலே, ஒடுக்கப்பட்ட வேளையிலே அவர்கள் என்ன செய்தால், தேவன் நோக்கி முறையிட்டார்கள், தேவனை தஞ்சமாக்கினார்கள். ஆனால் நடந்தது என்ன? அவளுடைய நெருக்கத்தையும் ஒடுக்கத்தையும் கர்த்தர் கண்டு அவளுக்கு தஞ்சமாக கர்த்தர் வந்து மோசே அனுப்பி ஒடுக்கப்பட்ட நெருக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனத்தை முற்றிலுமாக 10 விதமான வாதைகளை கர்த்தர் அனுப்பி தேவ ஜனத்தை தேவன தேசத்திலிருந்து அவன் விடமாட்டேன்னு சொன்ன பார்வோன் கடைசியில திரட்டி விடும்படியாக துரத்தி போனால் போதும் என்று சொல்லி ஜனங்கள் தங்கள் கைகளில் நகைகளையும் நட்டுகளையும் அவள் கையில கொடுத்து, எங்க ஊரை விட்டு போங்க, எங்க பகுதியை விட்டு போங்க, எங்க தெருவை விட்டு போங்க, நீங்க இங்க இருந்தது போதும் என்று சொல்லி வேகம் வேகமாக துரிதப்படுத்தி அனுப்பினார்கள். ஆனால் நெருக்கப்பட்ட காலங்களிலே தேவ ஜனத்திற்கு ஒரு பெரிய விடுதலை கிடைத்தது. ஆகின கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஒடுக்கப்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில ஒவ்வொருக்கும் உண்டாயிருக்கலாம். அந்த நெருக்க வரும்போது நாம் அழுதிருக்கிறோம், கண்ணீர் விட்டிருக்கிறோம், புலம்பி இருக்கிறோம். யார்த்துல சொல்லுவது, யார்த்துல சொல்ல முடியும் என்று நமக்குள்ளே நினைத்து நினைத்து அநேக நேரங்களிலே நாம் கலங்கி கண்ணீர் விட்டு நம்முடைய கண்ணீர் எல்லாம் நம்முடைய தலைக்கணியிலே அப்படியே நனைந்து போன நேரங்கள் எல்லாம் உண்டல்லவா. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரும் நான் நெருக்கப்படவில்லை என்று சொல்ல முடியாது. சொந்தங்களாலே, பந்தங்களாலே, வேலை செய்கிற இடத்திலே, மேல் அதிகாரிகளாலே கீழ் இருக்கிறதான மக்கள் நெருக்கப்படுகிறார்கள். வேலை என் மேலேயே போட்டு நெருக்க கொடுக்கிறார். ஓய்வில்லை, ஒரு நாள் கூட லீவ் எடுக்க முடியல. அவரு வேலைக்கு வராரு, சும்மா உட்கார போறாரு, அவருக்கு வேலையெல்லாம் ஏமால கொடுத்துறாரு. நான் மிகவும் நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் கூட லீவ் எடுக்க முடியல, என் சரீர பலவீனத்து கூட லீவ் தர மாட்டேங்கிறாரு. நாம் அப்படியெல்லாம் நெருக்கப்பட்டிருக்கிறோம். சொந்தங்களுக்குள்ளே நாம் நெருக்கப்படுகிறோம், அக்கம் பக்கத்தாலே நெருக்கப்படுகிறோம். சூழல்கள் எல்லாம் நமக்கு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நானும் ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்ற போது, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு வந்த போது, நான் அபிஷேகம் பெற்ற போது, என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களும் என்னை பலவற்றை நெருக்கப்படுத்தினார்கள். போயும் போயும் பெந்தைக்கோஸ்தில் போய் சேர்ந்துட்டான், போயும் போயும் அல்லேலியா கூட்டத்தில் போய் சேர்ந்திருக்கிறான். அது அவங்களுக்கு சரியா சொல்ல தெரியல, அல்லோலியான்பாங்க. அல்லேலியான்னு சொல்ல தெரியல, அல்லோலியா கூட்டத்தில் சேர்ந்தான்னு சொல்லி எனக்கும் பலவத்திலே நான் போகும்போதும் வரும்போதும் என்னை ஏளனமாய் பேசின மக்கள் மத்தியிலே நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஊழியத்துக்கு வந்த காலங்களிலே நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். சொந்தத்தையோ பந்தத்தையோ இனத்தையோ ஜனத்தையோ எங்களுடைய வசதி உள்ளவர்களை நம்பி நான் வரவில்லை. அழைத்த தேவனுக்கென்று விசுவாச பணியிலே கர்த்தரை மாத்திரம் நம்பி வந்ததினாலே பலவற்றில் நெருக்கப்பட்டிருக்கிறேன். பொருளாதார நெருக்கம் எனக்கு வந்தது உண்டு, பண கஷ்டம் வந்தது உண்டு, ஆகாரத்தில் நெருக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்தின் நிமித்தமாக பல ஊர்களிலே கிராமங்களில் நெருக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சபை மக்களாலும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்த எல்லா நெருக்கங்களிலும் ஆண்டவரை நான் தஞ்சமாக்கி கொண்டபடியினால் தான் இன்றைக்கும் ஆண்டவருக்காக 48 ஆண்டுகளாக இறைப்பணியை கர்த்தருக்காக நிறைவேற்றும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். எனக்கு வந்த நெருக்கங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. நான் மட்டும் சொல்லி கொண்டிருக்க முடியாது.
கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்தாராலே, நீங்கள் குடியிருக்கிற வீட்டிலே உங்களுடைய கர்த்தர் பெற்றோராலே இல்ல பிள்ளைகளாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாமனாரால மாமியாரால, மாமியார் மருமகளுக்கும் மருமகளும் மாமனாருக்கும், என் மாமியாரால படுகிற நெருக்கம் கொஞ்சம் இல்ல, என் மருமகளால படுகிற நெருக்கம் கொஞ்சம் இல்ல ஐயோ என்று சொல்லி தங்களுடைய நீங்கள் கதைகளை, உங்களுக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளை சொல்லிக் கொண்டே போகலாம். ஆனால் எந்த நெருக்கங்கள் வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை மட்டும் நீ தஞ்சமாக்கி கொள்வாயானால் கர்த்தர் அதில் நான் உனக்கு விடுவிக்க, உன்னை காப்பாற்ற, உன்னை தற்காக்க நல்லவராக. தாவீது தெளிவாய் சொல்லுகிறார், கர்த்தர் நெருக்கப்படுகிற காலங்களிலே கர்த்தரே அவரே எனக்கு தஞ்சமானார் என்று சொல்லுகிறார். இந்த விசுவாச பாதையிலே தேவனுடைய மக்களாகிய நாம் வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரே எனக்கு தஞ்சமானார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நெருக்கமான நேரங்கள் வரும், இக்கட்டான நேரம் வரும், பொருள் நெருக்கம் வரும், பண நெருக்கம் வரும், சொந்த பந்தல் நெருக்கம் வரும், வேலை செலுத்த நெருக்கம் வரும், அதிகாரிகள் நெருக்கம் வரும், ஆனால் குடியிருக்க பகுதியில் நெருக்கம் வரும். நாங்கள் வாழக்கூடிய இடத்துல அந்த பகுதியிலே வாடகை வீட்டில் இருக்கும் போது வாடகை கொடுக்க முடியாத நெருக்கங்களுக்கு வரும். ஆனால் ஓனரால அந்த வீடு கொடுத்தவள் நெருக்கங்கள் வரலாம். ஆனால் எந்த சூழ்நிலைகளிலே உங்கள் நெருக்கம் வரும்போதெல்லாம் இந்த தாவீதை போல நான் நெருக்கப்படுகிற காலங்களிலே கர்த்தர் எனக்கு தஞ்சமானார் என்று சொல்லி கர்த்தரை நீங்கள் தஞ்சமாக்கி கொள்வீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றிலும் உதவி செய்வார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய ஆண்டவர் ஒருவர் தான் நெருக்கத்தில் விடுதலையாக்க முடியும். அவர் தான் நமக்கு நெருக்கத்திலிருந்து காப்பாற்ற முடியும். அவர் காற்றையும் கடலையும் அதட்டி அமைதலாய் இரு என்று சொன்னபோது உடனே கீழ்ப்படிந்தது போல உங்களுக்கு வருகிற நெருக்கங்களிலே கர்த்தரை நீங்கள் தஞ்சமாக்கி கொள்வீர்களால் உங்களுக்கு மேல் வருகிற அலைகளை கர்த்தர் அடக்க பண்ணுவார். உங்களுக்கு நெருக்கங்களை மாற்ற முடியும். அவர் ஒருவரே தஞ்சமாக்கி கொள்ள வேண்டும். கர்த்தரை தஞ்சமாக்கி கொள்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்வார். நம்முடைய ஆதி பிதாக்கள் என்று சொல்லும் போது ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபுடைய பிள்ளைகளிலே யோசேப்பு அவன் கர்த்தருடைய சொப்பனங்களை கண்டதினாலே அவனுடைய சகோதரர்களாலே அவனுக்கு நெருக்கம் வந்தது. ஆகினால விட்டு போட வேண்டும், அவனுக்கு கிணத்திலே போட வேண்டும், பாழடைந்த கிணத்திலே போட வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆகல கர்த்தர் விட்டும் போட்டார்கள். ஆனால் அவன் அங்கே எகிப்துக்கு போன போது அவனுக்கு அங்கு சில நெருக்கங்கள் இருந்தது. அவை எல்லாவற்றிலும் யோசேப்பு கர்த்தரை தஞ்சமாக்கி கொண்டார். அந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, அதன் பிற்பாடு அந்த தேசத்திலே அவருடைய சொந்த குடும்பங்களில் உள்ளவர்கள் தாய் தம்ப 12 சகோதரருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் 70 பேர் போனார்கள். ஆனால் எகிப்திலே போய் அவள் பழகினார்கள், பெருகினார்கள். ஆனால் அங்க பார்வோன் அவளை ஒடுக்க வேண்டும், நெருக்கங்களை கொடுத்து அவளை அழிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டான். ஆனால் அவர்கள் 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்திலே, சிறையிருப்புக்குள்ளே, நெருக்கத்துக்குள்ளே, உபத்திரவத்துக்குள்ளே வாழத்தான் செய்தார்கள். அந்த நெருக்கம் தாங்க முடியாத நேரம் வந்த போது ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள். தேவனை நடந்தது என்ன? அந்த நெருக்கத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் விடுதலையாக்கும்படி கர்த்தர் சித்தம் கொண்டு அந்த நம்முடைய மோசே அங்கு அனுப்பி 10 விதமான வாதைகளை மூலமாக அந்த ஏத்து தேசத்திலிருந்து அவர்கள் கர்த்தர் விடமாட்டேன்னு சொல்லி பார்வோம் அவளை பல விதத்தில் விடமாட்டேன்னு சொல்லி கொண்டிருந்த வேளையிலே கடைசியிலே நீங்கள் பட்டணத்தை விட்டு எங்கள் தேசத்தோடு போங்கள் என்று துரத்தி அனுப்பும் போது அங்கு உள்ளதான் எபிரேய ஸ்திரீகளுக்கு என்ன செய்ய, எகிப்தின் மக்கள் எகிப்து ஸ்திரீகளெல்லாம் சேர்ந்து கைகளுக்கு நகைகளை நட்டுகளை கொடுத்து எங்க ஊருக்குள்ள இருந்தது போதும், நீங்க போங்க, இந்த நகையை வச்சுக்காங்க, நட்டை வச்சுக்காங்க, இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திர ஆபரணத்தை வச்சுக்கன்னு சொல்லி இப்போ ஆபரணங்களை கொடுத்து அந்த இடத்தை விட துரத்தி அனுப்பினார்கள். அந்த நெருக்கமான காலங்கள் அவளுக்கு முடிந்தது. அவளுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைத்தது. நெருக்கம் வாழ்க்கையில வரும், உபத்திரவம் வாழ்க்கையில வரும், ஒடுக்கப்படுற நேரம் நம்மளுக்கு வரும். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உடைய வாழ்க்கையில ஜீவிதத்திலே நாம் தஞ்சமாக்கி கொள்ளும் போது, நம்மை தஞ்சமாக்கி கொள்ளும் போது அவர் நிச்சயமாகவே நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆபத்தான நேரம் வரும்போதெல்லாம் சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் போது 91ஆம் சங்கீதத்திலே இப்படி 15வது வசனத்தை வாசிக்க முடிகிறதை பாருங்கள். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அவனை தப்புவிப்பேன். நெருக்கத்திலே, ஆபத்திலே
பிரச்சனையிலே நாம் அவரை தப்புவிக்கிற கர்த்தர். 18ஆம் சங்கீதம் 6 வாசித்து பாருங்கள். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். அவர் நோக்கி நான் அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியிலே போய் அவர் செவிகளிலே போய் ஏறிற்றையா. எவ்வளவு தெளிவான ஒரு வார்த்தை, எவ்வளவு தெளிவான ஒரு வாசகம், எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். தாவீது ராஜ்யபாரம் ஏற்பட்ட போது அவனுக்கு சவுலாலே நெருக்கம் வந்தது. தாவீதுக்கு அவருடைய குமாரன் அப்சலோம் மூலமா நெருக்கம் வந்தது. அவன் யுத்தத்துக்கு போய் வரும்போது யுத்த வீரர்கள் மூலமாக அவனுக்கு நெருக்கம் வந்தது. அவன் மிகவும் நெருக்கப்பட்டான். அவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள். யுத்தத்துக்கு போய் திரும்பி வரும்போது யுத்த வீட மனைவிகள் பிள்ளைகள் ஒரு இடத்திலே அவர்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவளை பாளையம் உரைத்து விட்டு போயிருந்தார்கள். திரும்பி வந்து பார்த்தால் யுத்த வீரருடைய மனைவிகள் பிள்ளைகள் பண்டங்கள் பாடிகள் ஒன்றுமில்லை. இந்த யுத்தத்துக்கு கொண்டு போனவர்கள் எல்லாம் வந்து, நீதானையா எங்களை யுத்தத்துக்கு கூட்டிட்டு போனா, உன்னை நம்பிதான் நாங்க வந்தோம். இப்ப எங்களோட மனைவி எங்கே, எங்களோட பிள்ளைகள் எங்கே, எங்களோட ஆடு மாடு எங்கே, எங்களோட உடைமைகள் எங்கே என்று சொல்லி, உன்னாலதான் எங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் என்று கற்களை எடுத்து அவனை அடித்து சாகடிக்கும்படி சூழ்ந்து கொண்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே வாசிக்க முடியும். மிகவும் நெருக்கப்பட்டான். சொந்த பந்தங்கள், குடியிருக்கிறவர்கள் நமக்கு ஒரு பல நெருக்கங்களை ஏற்படுத்தலாம். ஆகனாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது நெருக்கப்படுகிற வேளை வந்தபோது அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? அவன் என்ன செய்தான் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அவனுக்கு வந்த நெருக்கம் கொஞ்சம் நெஞ்சமல்ல. சகல ஜனங்களும் தங்களுடைய குமாரர் தம்முடைய குமார்த்தி நிமித்தம் மனக்லேசம் அடைந்ததினாலே அவனை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாய் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி, தன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்குள் அவன் திடப்படுத்திக் கொண்டான். தன் இருதயத்தை திடப்படுத்திக் கொண்டான். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, குடும்பத்தாலே, இனத்தால், ஜனத்தால், சொந்த பந்தங்களாலே, ஒரு மனைவியினாலே அல்லது புருஷனாலே, உடைய பிள்ளையினாலே, உடைய உறவுகளால் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக, இந்த இயேசு ரட்சிப்பை பெற்றதுனாலே உன்னை வசை சொல்லலாம், உன்னை நெருக்கப்படுத்தலாம், உனக்கு கொடுக்கக்கூடிய ஆகாரங்களை கூட சரியா கொடுக்காமல் இருக்கலாம், உழைக்கலாம், சம்பாத்தியம் இருக்கலாம், ஆனால் இந்த ஆகாரங்களோட உனக்கு சரியா சந்தோஷமா கொடுக்காமல் இருக்கலாம். மிகவும் நெருக்கப்பட்ட நிலையத்தில் இருக்கலாம். கலங்காதே. என் ஆண்டவருக்குள் இருதயத்தை திடப்படுத்த ஐயா, தேவன் உன்னை விசாலத்திலே கொண்டு வருவார். இந்த காலம் உனக்கு நீடித்திருப்பதில்லை. இந்த சூழல் நெறித்திருப்பதில்லை. நிந்தைகளை, அவமானங்களை சகித்த காலங்கள் உனக்கு நீடித்திருப்பதில்லை. எத்தனை நாள் தூங்காமல் அழுது கொண்டிருந்தாய்? எத்தனை நாட்கள் ஆகாரத்தை மறந்தாய்? எத்தனை நாட்கள் சந்தோஷமாய் இருக்க முடியவில்லை? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வழியில வந்ததினாலே உனக்கு இந்த பாடுகளும் நெருக்கமும் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே நெருக்கமான சூழ்ந்து 430 வருஷங்கள் அடிமைத்தனத்தை இஸ்ரவேல் ஜனத்தை விடுதலையாக்க முடியுமானால், பண்டம் பாடிகளோடு விடுதலையோடு மகிழ்ச்சியோடு கூட அவள் கடந்து வருவார்களானால், தேவனுடைய பிள்ளையாகிய உனக்கு கர்த்தர் நல்ல ஒரு விடுதலையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்க அவர் தஞ்சமாயிருக்கிறார். அவரை தஞ்சமாக்கிக் கொள். தாவீது தன் இருதயத்தை திடப்படுத்தினான். தனக்குள்ள இன்னைக்கு திடன் வரட்டும். கர்த்தருடைய பிள்ளை உனக்கு திடன் வரட்டும்.
ஏன் ஆண்டவர் இந்த பிரச்சனையை மாற்றுவார்? இந்த சூழ்நிலைக்கு மாறும். நெருக்கமான காலங்களை கர்த்தர் மாற்றி அமைப்பார். நான் அவரை தஞ்சமாக்கி கொண்டேன், நான் அவளுக்கு தஞ்சம் புகுந்திருக்கிறேன், அவர் என்னை பாதுகாப்பா இருப்பார், நடத்துவார் என்று சொல்லி நீ தஞ்சமாக்கி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு அருமையான தேவனுடைய மனிதன் தேவனுடைய ஊழியத்தின்று தன்னுடைய வேலையை விட்டு கர்த்தருடைய ஊழியத்துக்கு நேராய் கடந்து வந்தார். இந்த ஊழியத்துக்கு கடந்து வந்ததினாலே அவருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த ஸ்தாபனமோ எந்த சபையோ இந்த ஊழியத்தை செய்ய அவருக்கு சொல்லவில்லை. தேவனுடைய அழைப்பு பெற்றார். அவர் இயேசுவை போய் கிராமங்களில் போய் சொல்லிக் கொண்டு வருவார். ஆனால் அவருக்கு வருமானம் இல்லாமல் போய்விட்டது. வருமானம் இல்லாதனால யாருக்கும் போய் கேட்க முடியாது. கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்திருக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் தன் கஷ்டத்தை வெளியிலே சொல்லுகிறவன் ஊழியக்காரன் அல்ல. அவங்களை கர்த்தருடைய தன்னுடைய தேவைகளை ஆண்டவர் நம்பி வந்தால் கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும். எனக்கு சாப்பாடு இல்லை, எனக்கு துணி இல்லை, எனக்கு உடுக்க வழி இல்லை, எனக்கு தங்க இடம் இல்லை சொல்லவே கூடாது. தேவனுடைய பிள்ளை, நீ கர்த்தரை நம்பி வந்தால் கர்த்தர் உன்னை நடத்த வேண்டும், கர்த்தர் உன்னை போஷிக்க வேண்டும், கர்த்தர் உன்னை பாதுகாக்க வேண்டும், கர்த்தர் உனக்கு நல்லவராய் இருக்க வேண்டும். ஆகனால ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன், சாப்பிட இல்ல, அரிசி இருக்கா, நீங்க ஏதாவது பணம் தந்தா நான் எதை சாப்பிடுவேன், பிள்ளைக்கு வாங்கி கொடுப்பேன், ஆனா பால் வாங்கி கொடுப்பேன் சொல்லவே கூடாது. ஆகல கர்த்தர் விசுவாசத்திலே தேவனுக்காய் வந்தால் ஆண்டவர் எலியாவை போஷித்தது போல உன்னை போஷிக்க வல்லவர். அவர் கர்த்தர் கேரி தாத்தண்டைக்கு போனாலும் போஷிப்பார், சாரிபாத் ஊருக்கு போனாலும் போஷிப்பார். ஆகல அவர் சோர்ந்து போய் வனாந்தரத்தில் படுத்து கிடந்தாலும் போஷிக்க அவர் வல்லவர். அழைத்தவர் கர்த்தர், ஆனா கர்த்தர் தான் நடத்த வேண்டும். ஆகல கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த ஊழியக்காரர் கர்த்தர் நம்பி ஊழியத்துக்கு வந்து விட்டார். ஆனால் தனக்கு இருந்த சின்ன வேலையை விட்டார். கிராமங்களுக்கு போய் ஊழியங்களை செய்து கொண்டு வந்தார். கிராமத்தில் ஊழியத்துக்கு போனால் வருமானங்கள் ஒன்று கிடைக்காது. ஆகனால அவர் மிகவும் நஷ்டப்பட்டதுனால கஷ்டப்பட்டதுனால ஊழியத்தை முடிச்சு வீட்டுக்கு வருவார். மனைவி ஓயாத சண்டை, நீ வருமானம் இல்லை, ஊழியத்துக்கு வந்துட்ட, ஊழியத்தை வந்து எனக்கு என்ன பட்டினி போட்டு போற அப்படி சொல்லி அடிக்கடி சண்டை போடுவா. இவர் ஒவ்வொரு நாளும் தன் ஜெப நேரத்துல முழங்கால் கர்த்தரையே கையை விரித்து ஜெபம் பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணவே விடமாட்டா. அதனால என்ன பண்ணுவார், கதவை அடிப்பா, சட்டியை தூக்கி போடுவா. கர்த்தர் பாரு, வெறும் சட்டி பாத்திரத்தை கொண்டு அவனுக்கு முன்ன ஜெபத்துக்கு முன்ன வச்சு வெறும் சட்டியை வச்சுட்டு ஜெபம் பண்றா அப்படின்னு சொல்லுவா. அது மாத்திரமில்லை, பல நெருக்கத்தை கொடுத்தாள். என்ன சுபத்திரம், அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் போது, முழங்கால ஜெபித்து கொண்டிருக்கும் போது அந்த பெண்மணி அவருடைய மனைவி, அந்த போதருடைய அந்த ஊழியக்காருடைய மனைவி என்ன செய்வார் தெரியுமா, அப்படியே ரெண்டு கால்களையும் எடுத்து அவருடைய தோளுக்கு மேலே போட்டு ஏறி உட்கார்ந்து விடுவாள். அவர் முழங்காலிலே நிற்பார். இவ்வளோ அப்படி முழங்கால் நிற்கும் போது காலை ரெண்டு எடுத்து அப்படி ரெண்டு பக்கம் காலை போட்டு தோல் ஏறி உட்கார்ந்து, இப்ப ஜெபம் ஒன்று பார்ப்போம், இப்போ உன் ஜெபத்தை பார்ப்போம், ஏறி உட்கார்ந்துவா. ஆனால் அந்த தேவ மனிதனோ தன் மனைவியை சுமந்து கொண்டே ஜெபத்தை நிறுத்துவது கிடையாது. ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளையே அந்த ஜெபத்தை நிறுத்துவதில் இப்படி தொந்தரவு கொடுக்கிறாள். பட்டியை போட்டு அநேக நாட்கள், பல நாட்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் எல்லாவற்றிலும் அவர் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவர் ஜெயித்தனாலே மனைவியை ரட்சித்தார். குடும்ப ரட்சிப்புகள் வந்தது, குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. கர்த்தர் தேவனை சந்தித்தார், ஊழியங்கள் வளர்ந்து வந்தது, பெருக்கத்தை கொடுத்தார். ஆக நெருக்கங்கள் மனைவியினாலே வரலாம், நெருக்கங்கள் புருஷனாலே வரலாம், நெருக்கங்கள் பிள்ளைகளாலே வரலாம், நெருக்கங்கள் வேலை ஸ்தலத்தில் வரலாம், அதிகாரிகளால வரலாம், மேலதிகாரிகள் வரலாம். ஆனா எந்த நெருக்கம் வந்தாலும் நீ கர்த்தரை தஞ்சமாக்கி கொள்ளும் போது கர்த்தர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் நாம் நெருக்கப்படும் போது அநேக நேரத்தை முறுமுறுத்து விடுகிறோம் இல்லையா? நான் சில கஷ்டங்கள் வந்து முறுமுறுக்கிறோம். என்ன ஆண்டவர், என்ன கோயில், என்ன ஜபம், என்ன தவம், என்ன போய் கர்த்தரை தேடி என்ன கிடைச்சிச்சு. ஆமா, நீ போறதுனால அங்க என்ன உனக்கு பணமா கொடுக்குறாங்க, நிறைய கேட்கிறாங்க இல்லையா? சர்ச்சைக்கு போறதுனால என்ன உனக்கு அங்க அள்ளி கொடுக்குறாங்களா என்று கேட்கிறார்கள். சில நினைக்கிறாங்க வெளிநாட்டு பணத்தை வச்சு அவங்க வேலை செய்யறாங்கன்னு சொல்லி அப்படி வளர அப்படி நினைக்கிறாங்க. தவறான எண்ணங்கள். அந்த காலத்துல வெளிநாட்டுல இருந்து ஊழியங்களை செய்து ஆலயத்தை கட்டி வச்சு போயிட்டாங்க. இன்னைக்கு அந்த ஊழியத்தை பராமரிக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த தேவனுடைய நேரம் வரும்போது, நெருக்கம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, பாடு வரும்போது, உங்களை மற்றொரு நெருக்கத்தில் உபத்திரத்தும் உங்களை ஒடுக்கும் போதெல்லாம் முறுமுறுக்க மட்டும் செய்திடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை பார்த்துட்டே இருப்பார். நீங்க அந்த நெருக்கத்திலும் ஆண்டவரே என்னை நடத்துகிறீரே, அதுக்கு நமக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அந்த நம்ம வேறு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 18 அதிகாரத்துல 32 வாசிக்கலாம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவிப்படுத்துகிற தேவனே. ஆமென். அப்படி சொல்றாரு. அப்போ முறுமுறுக்காம நெருக்கத்திலும் கஷ்டத்திலும் என்னை பலப்படுத்துற கர்த்தர் இருக்கிறார். இந்த சூழ்நிலையிலும் என்னை அவர் நடத்துவார். ஆக அந்த ஒரு அனுபவம் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் நீங்க இருக்குமானால் இந்த சூழ்நிலைகள் மாறி போகும். எது நமக்கு நிரந்தரம் கிடையாது. எப்போ அது அப்படியே இருந்திருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. ஆனால் தாவீது நெருக்கப்படும் போது கர்த்தருக்கு தன் இருதயத்தை திடப்படுத்தினது போல தேவனுடைய பலத்தால் இடை கட்டுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு தேவனுடைய ஊழியக்காரருடைய வாழ்க்கையின் சரிதையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு பாஸ்டர் கர்த்தருக்கு திடீரென்று அவருக்கு நெஞ்சு வலி வந்து விட்டது. அந்த நெஞ்சு வலி வந்ததுனாலே அந்த குடும்பத்தில் உள்ளவங்க சேர்ந்து என்ன பண்ணாங்க, மருத்துவமனை கொண்டு போனாங்க. மருத்துவமனை கொண்டு போனோன்னே அந்த மருத்துவர் பயிற்சி பார்த்து பரிசோதித்து இது உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், ரொம்ப பணம் செலவாகும். ரொம்ப பணம் செலவு எப்படி சொல்றாரு டாக்டர் சொன்னவர், ரொம்ப பணம் செலவாகும். ஆனா பணம் செலவு பண்ணாலும் ஆப்ரேஷன் பண்ணுவோம், ஆனா அவரோட உயிரை எங்களால காக்க முடியாது. இப்படி சொன்ன உடனே ஆப்ரேஷனும் பண்ணுவேன்னு சொல்றாங்க, ரொம்ப பணம் செலவு ஆகணும் சொல்றாங்க, உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாங்களே சொல்லி அந்த பாஸ்டர் நான் வீட்டுக்கு போகலான்னு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவர் சொல்லிட்டார் வீட்டுக்கு போகலாம், எதில் ஒன்று பார்க்கலாம் அப்படி. வீட்டுக்கு வந்தாங்க. ஆப்ரேஷன் பண்ண டாக்டரை சொல்லிட்டாரு, உயிரை காக்க கத்துற உயிர் கூட காக்க முடியாத அந்த ஆப்ரேஷன் பண்ணியாகன்னு சொல்றாங்க, உடனே பண்ணணும்னு சொல்றாங்க, நீ என்ன வந்துட்டான்னு சொல்லி பல விதத்தில் சொந்த பந்தத்தில் உள்ளவங்களும் வந்து அவருடைய விசுவாசத்தை அப்படியே குறைக்க ஆரம்பித்தாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை கவனியுங்கள், அவருக்கு ரொம்ப நெருக்கம் வந்துச்சு. அதனால பணமும் ஒரு பக்கம் இருக்கு, ஆஸ்பத்திரி போகணும், ஆப்ரேஷன் பண்ணாலும் பணம் நிறைய ஆகும். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதுக்குள்ள வழியும் குறைவு தான். ஆனால் இப்படி இருக்கிற சூழ்நிலை உயிரையும் காப்பாற்ற முடியும்னு சொல்றான்னு சொல்லி இவர் என்ன செய்தாரு, கர்த்தரை தஞ்சமாக்கினார். கர்த்தருடைய பிள்ளைகளை கவனியுங்கள், கர்த்தரை தஞ்சமாக்கினார். ஆனாலே இவருக்கு வலி இருக்கத்தான் செய்கிறது, ஆனால் கர்த்தரை தஞ்சமாக்கினார். தஞ்சமாக்கி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். மற்றவர்கள் வந்து என்ன செய்றார், அதைரியப்படுத்தினார்கள். ஆனால் கர்த்தர் சொல், நான் உனக்கு தஞ்சமா இருக்கிறேன். ஆனால் தேவன் அந்த வார்த்தை தஞ்சமா இருக்கிறேன்னு சொல்லும் போது ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எபேசு நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது விசுவாசம் என்ற கேடகத்தை நீங்கள் பிடித்து நில்லுங்கள் என்று வாசிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா ஆமா, கர்த்தர் 6:18 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பொல்லாங்கு நெய்யும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அப்போ பல விதத்தில் நெருக்கங்களும் கஷ்டங்களும் பொல்லாங்கல் பல பிரச்சனைகளை கொண்டு வார்கள், சொந்த பந்தங்களால் நமக்கு அதைரியப்படுத்துவார்கள். ஆகனால விசுவாசம் கேடகத்தை பிடித்து நிற்கணும். அதனால அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணாரு, கர்த்தர் மற்றவங்களெல்லாம் வந்து இப்படி வார்த்தைகளை சொல்லும் போது அப்படி அவருக்கு மன சோர்வுகள் உண்டாயிற்று. ஆனா கர்த்தர் பேசுகிறார், நான் உனக்கு தஞ்சமா இருக்கிறேன், நான் உனக்கு தஞ்சமா இருக்கிறேன். ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன்னை பலத்தால் இடை கட்டுவேன். இந்த வார்த்தைகளை அவர் அறிந்ததினாலே அந்த வார்த்தைகள் அவர் திடப்படுத்த ஆரம்பித்தது. அவர் இந்த வார்த்தையை நம்பி இருந்தார், கர்த்தரை தஞ்சமாக்கி கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அப்படி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ எனக்கு தஞ்சம், என்னை நீ பலத்தால் இடை கட்டுகிறவர் என்று சொல்லி கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார். அந்த நெஞ்சு வலியிலிருந்து கர்த்தர் பூர்ணமான சுகமாக்கினார், நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தார், நல்ல ஆசீர்வாதமாய் மாறினார். கர்த்தருடைய ஊழியத்தை மீண்டும் செய்யும்படி கர்த்தருக்கு கிருபை பாராட்டினார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பல விதத்திலே நாம் நெருக்கப்படலாம், பல விதத்திலே பலகீனத்தினாலே நெருக்கப்படலாம். நாம் அதைரியப்பட்டு விடக்கூடாது, மனம் தளர்ந்து விடக்கூடாது, நம்பிக்கை விட்டு விடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு தஞ்சமாய் இருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தரை தஞ்சமாக்கி கொண்டார்களோ, அவரை யாரெல்லாம் அடைக்கலமாய் வைத்திருக்கிறார்களோ, தேவன் அவளுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருந்து கர்த்தரை பாதுகாத்து தற்காத்து பலப்படுத்தி சுகப்படுத்தி ஆசீர்வதித்து அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகையினாலே தான் இந்த ஒடுக்கப்படுகிற காலங்களிலே கர்த்தர் தஞ்சமாயிருக்கிறார். இப்பொழுது கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் அந்த சங்கீதம் மீண்டும் வாசிக்கும் போது 9ஆம் அதிகாரம் 9:10 வாசிக்கும் வேளையிலே என்ன சொல்ல இருக்கிறது பாருங்கள், பார்க்கலாம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களிலே கர்த்தர் தஞ்சமானவர். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை கைவிடுகிறதில்லை. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுவதே இல்லை. அவரை தேடிப்பார்,
அவரை நோக்கி பார், அவரை கூப்பிட்டு பார், அவருக்கு முறையிட்டு பார். அன்புக்குரிய கர்த்தருடைய ஜனமே, உடைய எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி அமைத்து நல்ல விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இரத்த கோட்டைகளை மூடி மறைப்பார், பலகீனங்களை மாற்றி போடுவார். அந்த சங்கீதம் 18:39 கூட வாசித்து பாருங்க, என்ன சொல்லுகிறது பாருங்கள். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடை கட்டி. யுத்தத்துக்கு இப்போ பலகீனப்பட்ட நேரத்துல பலப்படுத்தி, யுத்த காலங்கள் வரும்போது யுத்தங்கள் செய்யும்படி கர்த்தர் பலத்தால் இடை கட்டுவாராம். அல்ல சொல்லுமா, பலகீனமான நேரங்கள் எல்லாம் மாற்றி அமைக்கிறார், பலத்தால் இடை கட்டுகிறார். நம்முடைய பலகீனங்களிலே நான் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி யுத்தத்தில் நின்று ஜெயம் எடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். சோர்ந்து போகாதே, மனம் தளர்ந்து போகாதே, நம்பிக்கை இழந்து விடாதே. உன்னுடைய நெருக்கங்கள் கர்த்தர் மாறி போகும், உன்னுடைய பலகீனங்கள் மாறி போகும், உன்னுடைய வியாதிகள் மாறி போகும். கர்த்தரை தஞ்சமாக்கிக்கொள். ஆகல கர்த்தரை நம்புகிறவர்கள் கர்த்தரை அவர் இப்படி செய்கிறபடியால் அவருடைய நாமத்தை நேசிக்கும் நம்பி இருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ, கர்த்தரை நம்பி இருக்கிறதுனாலே எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா நெருக்கங்களிலும், எல்லா ஒடுக்கப்பட்ட நேரங்களிலும், நீங்கள் புறக்கணிக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் கர்த்தரே உங்களுக்கு தஞ்சமாக இருந்து உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி உங்களுடைய விசாலத்திலே கொண்டு வருவார். ஆக நான் தாவீது சொல்லுகிறார், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலத்தில் வைத்தார். யோனா மீன் வயிற்றுக்குள்ளே நெருக்கப்பட்டான். ஆனால் அந்த நெருக்கமான நேரம் வந்தபோது தன் ஆலயத்தை நினைத்தானாம், கர்த்தரை நினைத்தானாம். அந்த வேளை கர்த்தர் மீனைக்கு கட்டளை கொடுத்து அவனை என்ன செய்தார் என்றால், கடலில் இருந்த மீனானது அப்படி கரைக்கு நேராக வந்து அவனை கக்கி விட்டது. இப்பொழுது உனக்கு விடுதலை கிடைத்தது. அன்புக்குரியவர்களே, அன்பான தேவ பிள்ளைகளே, உலகத்தின் நெருக்கத்திலிருந்து, மற்றவர்கள் நெருக்கத்திலிருந்து, மற்றவர்கள் உங்களுக்கு கொடுக்க நெருக்கத்திலிருந்து கர்த்தர் நிச்சயமாக உங்களை விடுதலையாக்கி விசாலத்திலே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு தஞ்சமாய் இருப்பாராக. அவரை தஞ்சமாக்கி கொள்ளுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கை மாறும். நல்ல நாட்களை கர்த்தர் தருவார். எந்த சூழ்நிலையிலும் முறுமுறுத்து விடாதீர்கள். ஆகவே ஒடுக்கப்படுகிற காலங்களிலே கர்த்தர் தஞ்சமானவர், நெருக்கப்படுகிற காலங்களிலே கர்த்தர் தஞ்சமானவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கர்த்தர் விடுதலை கொடுத்து அவர்கள் நெருக்கத்திலே மாற்றி வைத்தார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே தாவீது தன் இருதயத்தை தனக்குள் திடப்படுத்தி கொண்டார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் இருதயத்துக்குள்ளே என்னுடைய நாட்கள் மாறும், என் காலங்கள் மாறும், என் பிரச்சனை மாறும், என் நல்ல சுகம் கிடைக்கும். தேவனை நான் நம்பி இருக்கிறேன், அவரை தஞ்சமா இருக்கிறேன் என்று அவரை தஞ்சமாக்கி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை எல்லா விதத்திலும் உங்களை ஆசீர்வதித்து, உங்களை பாதுகாத்து, உங்களை தற்காத்து, உங்களை வழிநடத்தி, உங்களை மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. Praise God. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் கொஞ்ச நேரம் ஆண்டவரே கைகளை உயர்த்தி, நான் நெருக்கப்பட்டு தான் இருக்கிறேன், இந்த நெருக்கமான காலங்கள் எனக்கு மாறப்போகிறது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு நெருக்கம் உண்டு, உங்களுக்கு நெருக்கம் இருக்கு, ஏதோ ஒரு வழியில் நெருக்கப்படுகிறீங்க. ஆண்டவர் இந்த காலத்தை மாற்ற போற சகோதரி, இந்த காலங்களுக்கு மாறப்போகிறது ஐயா சகோதரா. கர்த்தர் உன் நெருக்கங்களை மாற்ற போகிறார். நீ சந்தோஷமா நாட்களுக்குள்ள கர்த்தர் கொண்டு வருவார். உன் கழிப்பெல்லாம், உன் அழுகை எல்லாம் கழிப்பாய் மாறும். கர்த்தர் ஸ்தோத்திரம். உன் கழிப்பாய் கர்த்தர் மாற்ற போகிறார். நெருக்கங்கள் மாறப்போகிறது. சுக வாழ்வு கர்த்தர் தருவார். உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யுத்தத்துக்கு நீர் என்னை பலப்படுத்தி இடைகட்டி என்மேல் கர்த்தருடைய ஸ்தோத்திரம். எழும்பினவர்களை என்மேல் கீழ் தள்ள வல்லவராயிருக்கிறார். உனக்கு விரோதமாய் யார் எழும்பினார்களோ, உன்னை கீழ்ப்படுத்த நினைத்தார்களோ, உன்னை ஒடுக்க நினைத்தார்களோ, அவர்கள் மத்தியிலே கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார், மடங்கடிப்பார். வெற்றி கர்த்தரை தஞ்சமாக்கி கொண்ட நமக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தருவார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சி சந்தோஷமான காலை பொழுதற்காக
நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து பாடி துதிக்கும்படி நல்ல கிருபைகளை அடியாளுக்கு தந்ததுக்காக நன்றி ஐயா. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சன்னிதானத்தில் வாருங்கள் என்று சொன்னீரே. நாங்கள் மகிழ்ச்சியோடு ஆராதித்திருக்கிறோம். ஆண்டவரே, பிறந்த நாள் வாழ்த்துக்களை அறிவித்திருக்கிறோம், ஜெப குறிப்புகளை சொல்லி ஜெபித்திருக்கிறோம். உன்னுடைய சமூகம் எங்களுக்கு இன்பமா இருந்த காய் ஸ்தோத்திரம். இந்த வேளையில் எங்களுக்கு நீ கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரப்பா. நெருக்கப்படுகிற காலங்களிலே கர்த்தரே எனக்கு தஞ்சமானார் ஆண்டவரே என்று சொல்லி நெருக்கப்படுகிற காலங்கள் ஆண்டவர், இந்த காலங்களிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகளுடைய குடும்பத்திலே யார் யாராலோ யார் எவரேனாலோ நெருக்கப்படுகிறார்களோ அப்படி நெருக்கத்திற்கிற பிள்ளைகளுக்கு நீ ஆறுதலையும் தீர்தலையும் விடுதலையும் தந்தலும்படியாய் செபிக்கிறோம். தேவ ஜனங்கள் எகிப்தில் நெருக்கப்பட்டார்கள், அவளுக்கு விடுதலை தந்தீர். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள், கர்த்தரை தஞ்சமாயிருக்கிறவர்கள், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் எல்லா பிள்ளைகளுடைய நெருக்கங்களும் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு மாறுவதாக, இன்றைக்கு மாறுவதாக. நம்முடைய ஊழியக்காரன் நான் நீ கொடுத்த அதிகாரத்தினாலே அவருடைய நெருக்கங்கள் மாறும்படி ஜெபம் பண்ணுகிறேன். அவருடைய நெருக்கங்கள் மாறுவதாக, அவளுக்கு சுகம் வருவதாக, ஆசீர்வாதங்கள் பெருகுவதாக, சந்தோஷ நாட்கள் வருவதாக. நெருக்கப்பட்ட காலங்கள் அவருடைய வாழ்க்கையிலே முடிவடைய போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர், இந்த வார்த்தைகள் அவருடைய காதுகளில் ரிங்காரம் பண்ணி கொண்டிருக்கட்டும். இந்த வார்த்தைகளை நம்பி ஜீவிக்கட்டும். நெருக்கத்தில் முறுமுறுத்த நாட்கள் போதும், மன்னியும், அந்த முறுமுறுப்பை மன்னியும். கர்த்தரை தஞ்சமாக்கி வாழத்தக்கதாக விசுவாசம் எனும் கேடகம் அவளை சூழ்ந்து கொள்ளத்தக்கதாக ஜெபிக்கிறேன். அவளையும் குடும்பங்களையும் வேலைகளையும் தொழிலையும் உத்தியோகத்தையும் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் அப்படி செய்வ நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆராதனையிலே வந்த எல்லா கனமும் எல்லா மகிமையும் எல்லா புகழும் உமக்கே நாங்கள் தெரிவிக்கிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். யாவரும் சேர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியத்தின் வழிநடத்தலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் உடைய வார்த்தைகளை கேட்ட தேவ ஜனத்தோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றைக்கு நடந்த ஆராதனைகளோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நீங்காமல் என்றும் என்று தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Thank you. God bless you. கடலாழத்திலும் அக்கினி சூழலிலும் என்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகினில் நான் என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை